கவனியுங்கள். இங்கே பார்க்கல நினைக்கிறேன், நம்ம பார்க்கலாம். அவை அனைத்தும் வி வடிவில் பறந்து செல்லும். பார்க்கும்போது ஷேப் வந்து வி வடிவில் இருக்கும். அது ஏன் என்றும் அறிந்து கொள்வது. வி வடிவத்தில் பறப்பதால் என்ன நன்மை இருக்கு? பறவை கூட்டம் முழுவதின் பறக்கும் திறனானது ஒரு பறவை தனியாக பறப்பதை விட 71% அதிகரிச்சு. தனியாக பறக்கிறத விட வி வடிவில் பறந்து அதை சொன்னா என்ன சொல்ற, ஒரு கூட்டிணைவு, ஒரு கூட்டிணைவுக்குள்ள பறந்துன்னு சொன்னா அதனுடைய பறக்கின்ற ஆற்றல் 71% அதிகரிக்கிறது. முதலாவது பாடம் நான் கற்றுக்கொள்வது, ஒருவர் வழி நடத்துவதில் ஒரு குழுவாக செயற்படுவது நமது குறிக்கோளை எளிதாகவும் விரைவாகவும் சென்றடைய உதவுகிறது. உதவி செய்வதனால் அதிகமாக வாழ்வு சாதிக்கிறோம். அப்ப லீடர்ஷிப் ஒன்று வேணும். அதனாலதான் இப்ப நாங்கள் இப்ப சுவிஸ் கத்தோலிக்க ஆன்மீக பணிகள் சொன்னா நான் தான் உங்களை வழி நடத்துறேன். நான் சொன்னா அது இயக்குனர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன, இல்லாமட்டால் என்ன, நான் தான் வழி நடத்துறேன். அப்ப அந்த வகையில நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்தால்தான் நான் இலக்கை அடையலாம். உரண்டு பிடிச்சால் ஒன்றும் செய்யலாம், சேர்ந்து செய்யலாம். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு பணி பொறுப்புகளையும் ஒவ்வொரு பணி பொறுப்புல நீங்க அந்தந்த குறிப்பிட்ட ஒரு பொறுப்புகள் ஒரு லீடரா இருக்கிறீங்க. அந்த ஒரு இணைவு, அந்த சேர்ந்து செய்யறாங்க தன்மை எங்களுடைய பணிகளை முன்னுக்கு கொண்டு போறதுக்கு, கடன் கடப்பதற்கு அல்லது எதிர்காலத்தில் நல்ல முறையில் கொண்டு போறதுக்கு உதவியாக இருக்கும். ஒருவர் வழி நடத்துவது, ஒரு குழுவாக செயல்படுவது நமது குறிக்கோளை எளிதாகவும் விரைவாகவும் சென்றடைய உதவுகிறது. உதவி செய்வதனால் அதிகமாக வாழ்வில் நாங்கள் ஏதாவது ஒரு பறவை அந்த அமைப்பை விட்டு வெளியேற வரும்போது தனியாக பறப்பதன் சிரமத்தையும் காற்றின் வேகத்தையும் தன் இறகுகளை உணர்கிறது. பிச்சு கொண்டு ஓடினா எல்லாரும் சேர்ந்து ஏதாவது முடிவெடுக்கணும் சொன்னா இல்ல என்னால எல்லாரும் போய் கட் பண்ணா அது முரண்டு பிடிச்சுன்னு சொன்னா அது அந்த அந்த தனி நபர் பணியாளர் கஷ்டம் இல்லை. அது வந்து அந்த பேர்டுல தாங்கும் விமர்சனங்களோ அல்லது அப்படி இப்படி சொல்லியோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. தனியாக சிரமத்தையும் காக்கின்றதையும் தன் விரல்களை உணர்கிறது. அது உடனடியாக கூட்டத்தில் வந்து சேர்ந்து அந்த அமைப்பின் பலன் பங்கு பெறுகிறது கிடைக்கும் நீங்கிறது. ஆகவே என்ன செய்யறது, ஒற்றுமையே பலன். தனியே அதை செயலாக்க முடியாது. எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒருமைப்பாட்டோடு செய்த ஒரு விஷயத்தான் அதான் தொடக்க கிறிஸ்தவ வாழ்க்கையாக தான் சொல்லுது. எங்களுக்கு என்ன சொல்றது, அவர் ஒன்றாக இருந்தார், ஒன்றாக கூடி வந்தார், அப்பம் வந்தார். அப்ப அந்த ஒரு கம்யூனிட்டி லைஃப் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது உடனடியாக கூட்டத்தில் வந்து சேர்ந்து அந்த அமைப்பின் பலனை பங்கு பெறுகிறது, அது கிடைக்கும். அந்த காசையும் கையில் கொண்டு வச்சுமா, நான் எல்லாத்தையும் கொண்டு வாசல்ல கொண்டு கொடுத்துட்டேமா. இந்த ஸ்டேட் ஹவுசிங் ஸ்கீமா ஸ்டேட்